என் மனைவியை உண்டாக்குன என் நோக்கம் என்ன கேட்கும்போது அதை நம்மளுக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறாரு. இதுக்காக தான் உண்டாக்குனேன். அப்ப அதை நம்ம புரிந்து கொள்ளும் போதுதான் இது என்னுடையவள், என் மனைவி. பாருங்க, நல்ல மனைவியை பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் இந்த புருஷன் யாரு, எப்பேற்பட்டவன்றதவ பிரதிபலிக்கும். அப்ப என்ன பார்க்கும்போது தேவன் பிரதிபலிப்பாரு, உங்களை பார்க்கும்போது பிரதிபலிப்பாரு. ஒரு ரட்சிப்பு எவ்வளவு பெரிய விஷயம் என்பது அற்பமான. பாருங்க, அந்த ஸ்திரீனுடைய விலை என்னன்னு கேட்கும்போது முத்துக்களை பார்க்கிலும், அது கீழே போய் படிச்சு பாருங்க, நீதிமொழிகள் 31. அவள் இருட்டோடு எழுந்து தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். ராட்டினம் என்ன? இப்ப மோட்டர் இருக்குது. எல்லா பொம்பளைங்களும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி போய் பாருங்க, ராட்டினத்துல கயிறு போட்டு கீழே இருக்கிற தண்ணியை தாங்க வீட்டுக்கு எல்லாரும் குளிக்கணும், துவைக்கணும், சமைக்கணும். ஒரு பொம்பளை செய்யற வேலை. இந்த நீதிமொழிகள் 31 இருட்டோடு தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். தூரத்தில் இருக்கிற ஆகாரத்தை தன் குடும்பத்திற்கு என்ன பண்றார, கொண்டு வரா. அவன் புருஷன் போய் 10 பேர் மத்தியில உட்காந்து நியாயம் பேசி எழுக்கும்போது சொல்றாங்களாம், இவன் பாக்கியவான் என்று சொல்லி. ஏன்? மனைவி அப்படி அமைஞ்சிருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லுவாங்க, இவன் பொண்டாட்டியே சரியில்லை, இவன் வந்து 4 பேருக்கு பஞ்சாயத்து பண்ண வந்துட்டான். தேவன் சொல்லுகிறான், உலகத்துக்கு நீங்கள் சாட்சியா இருக்க வேண்டும், உலகத்துக்கு நீங்கள் காட்சி பொருளா இருக்க வேண்டும். பாருங்க, பெரிய பெரிய மாலுக்கெல்லாம் நீங்க போயிருக்கீங்களா? பெரிய பெரிய துணி ஷோரூமுக்கெல்லாம் ஒரு பொம்மையை நான் கேட்டேன் பாருங்க, இந்த பொம்மை எவ்வளவுன்னு? 1 லட்சம். எத்தனை லட்சம்? அதுல பாருங்க, ஒரு அழகான புடவை எடுத்து லேடிஸ் மாதிரியே அந்த பொம்மை இருக்கு, அதுல கட்டி அழகா வச்சிருந்தாங்க பாருங்க. இந்த ஒரு ஆள் மாதிரி வச்சு ஒரு பேண்ட் போட்டு சட்டையெல்லாம் போட்டு டக் பண்ணி நிறைய பாருங்க, நிறைய பொம்மைகளை வச்சு அதுக்குன்னு தனி ஷோரூமை வச்சிருப்பாங்க. கீழே நடந்து போகும்போது நம்ம பார்த்தீங்களன்னா கடை தெரியாது, எது தெரியும்? அந்த பொம்மைகள் தெரியும், பொம்மையில் இருக்கிற துணிகள் தெரியும். அதை எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இந்த பொம்மையில் இருக்கிற துணியை போலவே இன்னும் உள்ள இருக்கிற ஷோரூம்ல நிறைய இருக்குது என்று அர்த்தம். நான் சொல்கிறேன், உன்னையும் என்னையும் உலகம் பார்க்கும் பொழுது, உலக மக்கள் பார்க்கும் பொழுது, இவர்களைப் போலவே ஏராளமான தேவ பிள்ளைகள் உள்ளே இருக்கிறார்கள் என்று கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். நான் பாருங்க, குடிச்சிட்டு இயேசுவை ஏத்துட்டு ரட்சிக்கப்பட்டு குடிச்சிட்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை பாவங்களை இதெல்லாம் செய்யும் போது பக்கத்து வீட்டுக்காரன் என்ன வந்து, இவங்க ரொம்ப நல்லவங்கயா இயேசுவை ஏத்திருக்காங்க நான் சொல்ல போறான். என் மூலமா என் தேவன் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறான், அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு நிமிஷம் யோசிக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், ஆண்டவரே என் மூலமா இவனுடைய நாமம் மகிமைப்படனையா. அவனுக்கும் எனக்கும், ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறதுயா. அவனுக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் அதை செய்யலாம், நான் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, எனக்கு போதிச்சிருக்கீங்க ஐயா. இன்னைக்கு சபை வளராமல் இருப்பதற்கு காரணம், ஊழியம் வளராமல் இருப்பதற்கு காரணம் உலக மக்கள் இல்ல, ஒருவனுக்கு சத்துரு யாரு? அவன் வீட்டாரு. பிரச்சனை எங்கிருந்து வர்றதில்ல, கவனிங்க, எங்கிருந்து பிரச்சனை வர்றதில்ல, நம்ம வீட்டுல இருந்து தான் வந்துட்டு இருக்கு. அப்ப சொல்லுவோமா, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் என்னுடைய வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும், இதில் எழுதியிருக்கிறவன்படியெல்லாம் நான் செய்ய கவனமாயிருந்தால் என் வழியை வாய்க்க பண்ணுவேன். அப்ப இன்னைக்கு நமக்கு போக வேண்டிய வழி வாய்க்கல, நம்ம குடும்பம் இருக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு காரணம் பாருங்க, நிறைய பேர் இதை விட்டுட்டு பிரச்சனையே வாயில தான் இருக்குதுன்றதை தெரியாம விட்டுட்டு வேற இதெல்லாம் சரி பண்ண ஓடிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை அது கிடையாது, பிரச்சனை யாரும் இல்லை, பிரச்சனை உங்க இருதயமும் உங்க வாயும் தான் பிரச்சனை. விலையேற பெற்ற ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு முறை வாழ்க்கை, கவனிங்க, விலையேற பெற்ற ஒரு வாழ்க்கை.
இதை ஒரு மனிதன் தேவ வார்த்தையில வாழும் பொழுது அந்த மனைவி பிள்ளைங்களோடு இந்த வாழ்க்கையில ரசித்து ருசித்து, கவனிங்க, இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம் அப்படின்னு சொல்லி ஆசை வரும். இதெல்லாம் தெரியாத வாழ்றவன் சொல்லுவான், என்ன இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய சரீரத்தை பாருங்க ஒரு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கடவுள் உண்டாக்கின இந்த குடும்பத்தை, இந்த மனைவி பிள்ளைகளை நடுரோட்டுக்கு கொண்டு வந்து, அப்ப தேவத்தினுடைய நாமங்கள் எவ்வளவு தூசிக்கப்படுகிறது என்பதை பாருங்க. மனைவி என்பவள் மாமியார் கொடுத்தது கிடையாது, சாமியாரும் கொடுத்தது கிடையாது. சாமியாரை போய் கேட்கறது. மனைவி என்பவள் யாரும் கொடுக்கல, தேவன் எனக்கு கொடுத்துரு மனைவி. அதனாலதான் சொல்றாரு, நான் என்ன சாப்பிட்றேன்னா என் மனைவி அதை சாப்பிடணும், நான் என்ன ட்ரெஸ் போடுறேன்னா அது போல அவங்களும் நல்லா இருக்கணும். நான் நல்ல வீட்டில் குடியிருந்தா என் கூட அவங்களும் கூட தான் இருக்க போறாங்க. நாம் அருமையாய் அதை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் என் எலும்பிலும் எலும்பு, என் சதையிலும் சதை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும்.